நடிகர் டெல்லி கணேஷ் ஒரு அற்புதமான நடிகருங்க. ஹீரோ, வில்லன், காமெடியன், கெஸ்ட் ரோல். அவர் நடிக்காத கேரக்டரே கிடையாது. எந்த படத்தில் நடித்தாலும் அவரோட கேரக்டர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நாயகன் படத்தில் ஐயர் கேரக்டராக இருக்கட்டும், ரஜினி சாரோட 100வது படம் ராகவேந்திராவில் வந்து அப்பண்ணா கேரக்டர், அபூர்வ சகோதரர்களில் வந்து வில்லனா பண்ணியிருப்பாரு, அவ்வை சண்முகியில் வந்து காமெடியனா பண்ணியிருப்பாரு. இது போக சீரியல், ஆடு, இந்த மாதிரி சின்ன திரையிலையும் வந்து நிறைய நடிச்சிருக்காரு. இவ்வளவு நடித்த மனுஷனுக்கு வந்து எந்த விதமான ஒரு அவார்டோ ஒரு எதுவுமே செய்யலை. லாஸ்ட்டாக ஏதோ ஒரு அவார்டு கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தாங்க. நான் மேடையில் போய் அவார்டு வாங்கினது கிடையாது. பிகாஸ் தே டோன்ட் ரெஸ்பெக்ட் தி கேரக்டர் ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு. யாரையும் கோவிச்சுக்கிட்டோம், இல்லை என்ன வேணாலும் பண்ணட்டும், என்ன வேணாலும் எழுதிக்கிட்டதை பற்றி கவலைப்படல. ஐ எம் டெல்லிங் ஃப்ராங்க்லி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாகேஷ் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. நாகேஷும் அதே மாதிரி தான், பெரிய நடிகர். அவர் மாதிரி நடிக்கிறதுக்கெல்லாம் இனிமேல் ஒருத்தன் பறந்தா வரணும். பேர்பட்ட நடிகர். அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இவ்வளோ நடிச்சா எனக்கு ஒரு சின்ன விருது கூட கொடுக்கலன்றது தான் வருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து MS பாஸ்கர் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சிறப்பான நடிகர். டப்பிங்ல இருந்து காமெடியனா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், எல்லாரும் வந்து சிறப்பாக பண்றவர். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. நான் தமிழாசிரியர் சிவலிங்கம் தான். Playing violin at the back of a buffalo. நான் 10,000 முட்டை சாப்பிட்டு மூதி. நான் வேல் செய்றீங்க. வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பது, அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? என்ன வச்சுக்கா ஜாராந்திருவேன். ஸ்பைடர்மேன் ஹீரோவா வில்லனா இதுவரை வராத புது படங்களுடன். பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். அவருக்கும் எந்த விதமான விருதும் ஏதோ கொடுத்து கௌரவிக்கல. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா வருத்தம் இல்லை அப்படின்ற மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா ஏமாற்றம் போயிடும். நடிகர் பார்த்திபன் கூட அதை பற்றி பேசியிருந்தாரு. ஒத்த செருப்பு படத்துக்கு வந்து ஆஸ்கார் வரைக்கும் நாமினேட் ஆயிருக்கு. பேர்பட்ட படத்துக்கு வந்து ஒரு விருதுக்கு நாமினேஷன்ல கூட இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. ஆஸ்காரோடைய எலிஜிபிள் ஃபிலிம்ஸோட லிஸ்ட்டில் என் படம் இருக்கு, ஒத்த செருப்பு இருக்கு. ஆனால் போன வாரம் வந்த விகடனுடைய லிஸ்ட்டில் என்னுடைய படம் இல்லை. விகடன் விருது எனக்கு கிடைக்கல. இனிமேல் விகடன்லேருந்து நான் விருது பெற விரும்பலை. விருதுன்றதெல்லாம் விஷயம் இல்லைங்க. மக்கள் மனசில் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காங்கன்றதான் விஷயம். டெல்லி கணேஷ் வந்து சினிமா இருக்க வரைக்கும் வந்து வாழ்வார்.